ஜனவரி 8 நோரிக்கும் நகர் புனித செவரின். ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 410ஆம் ஆண்டு பிறந்தார் செவரின். அன்று நோரிக்கும் என்றழைக்கப்பட்ட இன்றைய ஆஸ்திரியாவின் டானியூப், பவாரியா பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தார். சாக்கு உடை அணிந்து உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரின் இரக்கத்தினை பெற்றுக்கொண்ட செவரின் நோரிக்கும் பகுதியில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுவித்து அவர்களின் நல்வாழ்விற்காக கடுமையாக பாடுபட்டார். இடம்பெயர்ந்த மக்களுக்காக முகாம்களை அமைத்து ஆண்டவரின் பணிகளை செய்த இவர் அம்மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்தார். ஜெர்மானிய இனத்தலைவன் ஓடோ ஆகாரின் அன்பினை பெற்ற செவரின் ஓடோ ஆகார் ரோமை அரசராக முடிசூடுவார் என்பதினையும் 14 ஆண்டுகள் அரியணையில் வீற்றிருப்பார் என்பதினையும் முன்னறிவித்தார். இன்றைய ஆஸ்திரியாவின் பாசா, ஃபாவியானா போன்ற பகுதிகளில் துறவு மடங்களை தொடங்கிய செவரின் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார். நோரிக்கும் நகரில் துறவு மடம் அமைத்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் தான் முன்குறித்து சொன்னபடியே கிபி 482ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் ஃபாவியானா துறவு மடத்தில் இறைப்பதம் சேர்ந்தார். அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு பணிகளை செய்த அருட்துறவி செவரினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. நோரிக்கும் நகர் புனித செவரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமையாய் வாழ்கின்ற மக்களின் விடுதலைக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.